வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு பார்த்தீங்கன்னா நாம் சொல்லுவோம் ஒருங்கிணைந்த சேவை மையம். அதில் தாங்க வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. தொகுப்பு ஊதியத்தில் பார்த்தீங்கன்னா நியமிக்கம் படுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த பல்நோக்கு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் 24x7, அதாவது 3 ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. 8 8ன்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இந்த 24 மணி நேரத்தில் இதில் நீங்கள் மாறி மாறி வருவீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் வருவீங்க, அடுத்த வாரம் அது, அடுத்த வாரம் அது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தான் மாறி வருவீங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பூர்த்தி செஞ்சு 21/11/2025 5:45க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கரூர் மாவட்டம், இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுன்னு சொல்லி விட்டுறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். 8ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். சுழற்சி முறையில் பணியாற்ற வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 ஷிஃப்டா 40 வயசுக்குள்ள இருக்கணும். சம்பளம் உங்களுக்கு 10,000 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். நாம இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதை நான் சொல்றேன் வாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம், ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்னோட மாவட்டத்துக்கு வருமானு கேட்குறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்க மாட்டேங்கிறீங்க. வேறு மாவட்டத்தில் இருக்கிறீங்க தான் கேட்குறீங்க. இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுங்க. உங்களுடைய நேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க பாருங்க. இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது இந்த இடத்துல எழுதுறீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கரூர் மாவட்டத்தில் தான் போடணும். கரூர் மாவட்டத்தை தவிர வேறு போட்டிங்களா நிராகரிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இன்கம், அதாவது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது 1 வீக்கா. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ விண்ணப்பிச்சிங்களா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். உடனே பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். உங்களுடைய லோக்கல் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போனீங்களே அவங்களே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் போட்டுங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுருங்க தப்பு இல்லாத. அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எழுதுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க? மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு. அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போட்டுங்க. அடுத்து உங்களுடைய ஹைட் என்ன வெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் கேட்குறாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தீங்கன்னு போட்டுருங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 3ன்னு போட்டுங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 5 இல்லை 10 என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்களுடைய கையெழுத்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. லெஃப்ட் சைடில் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எழுதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்த தேதி விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி பார்த்தீங்கன்னா போட்டுங்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கீழே எழுதிட்டு நீங்கள் எங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சொன்னால் அட்ரஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் 2 தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாங்குறதா இருக்கும். மற்ற சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயனுள்ளனாலும் வேறு யாருக்காவது பார்த்தீங்கன்னா பயனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.